வெப்பம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. சூரிய ஒளி நம் உடலில் படும் பொழுது நாம் வெப்பத்தை உணர்கிறோம். வெப்பம் நமக்கு பல வழிகளில் பயன்படுகிறது. வெப்பத்தை உணவு சமைக்க நாம் பயன்படுத்துகிறோம். பழச்சாறு தயாரிப்பில் வெப்பத்தை குறைக்க பனிக்கட்டிகளை நாம் சேர்க்கிறோம். நமக்கு எந்தெந்த மூலங்களில் இருந்து வெப்பம் கிடைக்கிறது என்று நாம் இப்பொழுது காண்போம். சூரியன் ஒளியை தருகிறது என நமக்கு தெரியும். அது வெப்பத்தையும் தருகிறது. சூரிய ஒளியில் சிறிது நேரம் நின்றுவிட்டு உனது தலையை தொட்டுப்பார், சூடாக உள்ளதல்லவா? ஆம், சூரியன் ஒளியோடு வெப்பத்தையும் தருகிறது. இதனால்தான் கோடை வெயிலில் வெற்றுக்கால்களுடன் சாலையில் நடப்பது கடினமாக உள்ளது. எரிதல்: மரக்கட்டை, மண்ணெண்ணெய், நிலக்கரி, கரி, பெட்ரோல், எரிவாயு போன்றவற்றை எரிப்பதனால் வெப்ப ஆற்றலை பெறலாம். உராய்தல்: உனது இரு உள்ளங்கைகளையும் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து உரசவும். தற்போது உனது உள்ளங்கைகளை கன்னத்தில் வைத்துப்பார், எவ்வாறு உணர்கிறாய்? இரு பரப்புகள் ஒன்றோடொன்று உராயும் பொழுது வெப்பம் வெளிப்படுகிறது. ஆதிகால மனிதன் இரு கற்களை ஒன்றோடொன்று உரசச் செய்து நெருப்பை உருவாக்கினான். மின்சாரம்: மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியாக பாயும் பொழுது வெப்ப ஆற்றல் உருவாகிறது. மின் இஸ்திரி பெட்டி, மின் வெப்பக்கலன், மின் நீர் சூடேற்றி போன்றவை இந்த தத்துவத்தில்தான் இயங்குகின்றன. இப்பொழுது வெப்பம் என்றால் என்ன என்பது பற்றி காணலாம். எல்லா பொருட்களிலும் மூலக்கூறானது அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ உள்ளன. அவற்றை நம் கண்களால் பார்க்க இயலாது. பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகளின் இந்த அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கின்றன. அதோடு பொருளின் வெப்பநிலையும் உயர்கிறது. எனவே வெப்பம் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் என நாம் புரிந்து கொள்ளலாம். வெப்பம் என்பது ஒரு பொருள் அல்ல, அது இடத்தினை ஆக்கிரமிப்பதில்லை. ஒளி மற்றும் மின்சாரத்தைப் போல இதுவும் ஒரு வகை ஆற்றலாகும். ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலே வெப்பம் என அழைக்கப்படுகிறது. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல் ஆகும். கலோரி என்ற அலகும் வெப்பத்தை அளக்க பயன்படுத்தப்படுகிறது. வெப்பநிலை நாம் துல்லியமாக கணக்கிட வெப்பநிலை மானியை பயன்படுத்துகிறோம். வெப்பநிலை: ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதனை அளவிடும் அளவுக்கு வெப்பநிலை என்று பெயர். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் ஆகும். செல்சியஸ், ஃபாரன்ஹீட் போன்றவை பிற அலகுகள் ஆகும். செல்சியஸ் என்பது சென்டிகிரேட் எனவும் அழைக்கப்படுகிறது. வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள இரு பொருள்கள் ஒன்றையொன்று தொடும் பொழுது வெப்பமானது எந்த திசையில் பாய்கிறது என்பதனை அவற்றின் வெப்பநிலை நிர்ணயிக்கிறது. வெப்பம் மற்றும் வெப்பநிலை: வெப்பமும் வெப்பநிலையும் ஒன்றல்ல, அவை இரு மாறுபட்ட காரணிகளாகும். வெப்பநிலையானது ஒரு பொருளிலுள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகின்றன அல்லது அதிர்கின்றன என்பதை பொறுத்தது. வெப்பமானது வெப்பநிலையை மட்டுமல்ல, ஒரு பொருளில் எவ்வளவு மூலக்கூறுகள் உள்ளன என்பதையும் பொறுத்தது. வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு ஆகும். வெப்பமானது ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு ஆகும். வெப்ப ஆற்றலை நாம் கலோரியில் அளவிடலாம். 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு 1 கலோரி ஆகும். வெப்பம் பரவுதல்: வெப்பநிலையானது வெப்ப ஆற்றல் பாயும் திசையை நிர்ணயிக்கிறது என்பதனை நாம் அறிவோம். நீர் உயரமான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு பாய்வதைப் போல வெப்ப ஆற்றலானது உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு கடத்தப்படுகிறது. நீரானது உயரமான இடத்திலிருந்து பள்ளத்தை நோக்கி பாயும். அது எந்த பக்கம் நீர் அதிகமாக உள்ளது, எந்த பக்கம் நீர் குறைவாக உள்ளது என்பதனை பொறுத்தது அல்ல. நீர்மட்டமே நீர் பாயும் திசையை தீர்மானிக்கிறது. அதுபோல பொருள்களின் வெப்பநிலை வெப்ப ஆற்றல் பாயும் திசையை தீர்மானிக்கிறது. வெப்ப தொடர்பும் வெப்ப சமநிலையும்: ஏ-பி என்று இரு பொருள்களை கருதுவோம். ஏயின் வெப்பநிலை அதிகமாகவும் பியின் வெப்பநிலை குறைவாகவும் உள்ளது.
A மற்றும் Bஐ ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு வரும்பொழுது வெப்பமானது வெப்பப் பொருள் Aயிலிருந்து குளிர் பொருள் Bக்கு பாய்கிறது. இரண்டு பொருள்களும் ஒரே வெப்பநிலைக்கு வரும் வரை வெப்பம் தொடர்ந்து பரிமாற்றம் செய்யப்படுகிறது. வெப்பநிலை வெப்பம் பாயும் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு பொருள் மற்றொரு பொருளின் வெப்பநிலையை பாதிக்குமானால் அவை இரண்டும் வெப்ப தொடர்பில் உள்ளன எனலாம். வெப்ப தொடர்பில் உள்ள இரு பொருள்களின் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை வெப்ப சமநிலையில் உள்ளன என்று கூறலாம். இரு பொருள்கள் வெப்ப சமநிலையில் உள்ளபோது ஒன்றின் வெப்பநிலை மற்றொன்றை பாதிப்பதில்லை. எடுத்துக்காட்டாக, குளிர்சாதன பெட்டியிலிருந்து எடுத்து சமையலறை மேடையில் வைக்கப்பட்ட பால் பாத்திரமும் சமையலறை மேடையும் வெப்ப தொடர்பில் உள்ளன. குறிப்பிட்ட நேரத்திற்கு பின் அவை ஒரே வெப்பநிலைக்கு வருகின்றன. அப்பொழுது அவை வெப்ப சமநிலையில் உள்ளன.